ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விலாக்ஸ். வித் லவ் மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ என்ன ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்பீங்க. ரிவ்யூ போட்டே ஆகணும். ஏன்னா எப்படி சொல்கிறது, சிறை அளவுக்கு இல்லைனா கூட இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அது. ஆனால் சிறையெல்லாம் வேறு லெவலுங்க. ஆனால் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான மூவி. பட் வித் லவ் பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி தான். நல்ல காமெடி இருந்துச்சு. சென்சிட்டான விஷயம் நல்லாயிருக்கு. நான் படம் பார்த்திங்கன்னா ஒருத்து போய் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கே புரியும், கதை புரியும். நான் கதை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போய்டும். அதனால தான் எப்பவுமே கதை சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவேன். நல்லாயிருக்கு, ஒருத்தா தான். நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் வேறு மாதிரி ரொம்ப 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 அற்புதமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. அதுமாதிரி ஹீரோயின் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி அந்த ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தார். எல்லாமே பக்காவாக மாசாக இருந்தது. ஓகே தாங்க. ஆனால் என்னென்னா ஒரு எச்சத்தனமான விஷயம், ஃப்ரெண்டோட லவ் பண்ணுறது தான் எச்சத்தனமான விஷயம். அதாவது ஒரு ஃப்ரெண்டு லவ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் ஒரு தங்கச்சியாக பார்க்குறான், அவன் சரியில்லை, அவன் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கட் பண்ண, அது எச்சப்படும் எச்சங்க. அது என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்டோட லவ்வுக்கு விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வளருவீங்க. ஒரு கிரமான செயல். ஃப்ரெண்டு கூடயே போயிட்டு அவன் லவ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் லவ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது எப்படி நல்லாவா இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஃப்ரெண்டாக நம்பி பழகுறோம் அப்படின்ற போய் நீ லவ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு அவன் நினைப்பான். அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. செல்ஃபிஷ். அதாவது செல்ஃபிஷான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஸோ அதை மாற்றிக்கணும். தேங்க்யூ. விஜய் அகெயின். பை பாய்.